குடியரசு தினமான இன்று டெல்லியில் அடர்த்தியான பனிமூட்டத்தால் காலை 8:30 மணி வரை பார்வை தெளிவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் இதனால் 400 மீட்டர் வரை மட்டுமே மக்கள் பார்க்க முடியும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கர்நாடகாவில் கடந்த 2003ஆம் ஆண்டு பழைய ஓய்வூதிய திட்டம் நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக அம்மாநில முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் சென்னையில் உள்ள அவரது பனையூர் இல்லத்தில் விஜய் மக்கள் இயக்கம் நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் சுமார் 1 மணி நேரத்துக்கும் அதிகமாக பேசியதாகவும் அப்போது மக்கள் பிரச்சனைகளில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் நேரடியாக ஈடுபடுவது உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலின் போது காங்கிரசில் இணைந்த அம்மாநில முன்னாள் முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் அக்கட்சியில் இருந்து விலகி மீண்டும் பாரதிய ஜனதாவில் இணைந்துள்ளார். பணிப்பெண்ணை சித்திரவதை செய்த வழக்கில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் மருமகள் மெர்லினா ஆகியோரை தனிப்படை போலீசார் ஆந்திராவில் கைது செய்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் கூட்டணி அமையாததற்கு அம்மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் தான் காரணம் என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி தெரிவித்துள்ளது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமர் கோவிலின் கட்டுமானம் என்பது நாட்டின் மிக உயர்ந்த நீதிமன்ற முடிவுக்கு பின் தொடங்கியது. இப்போது பிரம்மாண்டமான கட்டுமானமாக நிற்கும் இது நீதித்துறை நடவடிக்கைகளில் மக்கள் கொண்டுள்ள மிக பெரும் நம்பிக்கையின் சான்றாகவும் இருக்கிறது என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி தன்னை காப்பாற்றிக் கொள்ள மதத்தை கையில் எடுக்கிறது என்று மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.